विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्. சனத் சுஜாத்தியம் கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். விதுரரானவர் அப்போ மிருத்யுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு, என்ன சார் இப்படி மிருத்யு பயத்துலதான் நான் எழுந்துட்டு இருக்கேன், நீங்க மிருத்யு கிடையாதுன்னு நீ சொல்ற அப்படின்னு தம்பியை பார்த்து கேட்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னாரு. நான் சொல்ல முடியாது, சனத் சுஜாத்தியர் வருவாரு, அவர் சொல்லுவார் உங்களுக்கு, அதுதான் நியாயம், நான் உங்களுக்கு சொன்னா நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லி சனத் சுஜாத்தியர் வந்தார். அவர் அவருக்கு புரிய வச்சார், மிருத்யுன்னு ஒண்ணு இருக்குன்னு நீ சொல்றது நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணுதான்பா, அஞ்ஞானிகளுக்கு எல்லாம் மிருத்யுன்னு ஒண்ணு இருக்கு, அது அதுதான் பாசபந்தத்தை போட்டு கடைசி சமயத்துல இவனை இழுத்துன்னு போறதுன்னு சொல்ற கதையெல்லாம் அதை சொல்லிக்கிறது. ஆனா இது இல்லாம கட்டோபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுல அவர் ஆத்ம ஞானத்தை சொன்னவர், சாட்சாத் பிரம்மஸ்வரூபமாக இருந்து சொன்னவர். அதனால அவருடைய வார்த்தை தான் நமக்கு பிரமாணம். அவர் என்ன சொல்லிட்டாரு, மிருத்யுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்றார் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் சந்தேகங்கள் இவருக்கு வந்து கொண்டே இருக்கு திருதராஷ்டிரனுக்கு. அப்படி வரும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார், கோசௌ நியுக்தே தமயம் புராணம் சேத் இதம் சர்வம் அனுக்கிரமணே கிம்வா அஸ்ய காரியம் அதவா அசுகம் ச தன்மே வித்வன்னு ப்ரூஹி சர்வம் யதாவத் அப்படின்னாரு. சார் நீங்க சொல்றதுல நீங்க ஆத்மாதான் சத்தியம், பரபிரம்மம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றீங்க, ஆனா பரபிரம்மமும் நிர்குணம்னு சொல்றீங்க, ஆனா மனுஷனும் கஷ்டப்பட்டு இருக்கான், அப்போ யார் இவனை தூண்டுகிறார் அப்படின்ற ஒரு சந்தேகமானது வரதான வருகிறது அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்தது இல்லையா. அப்படி கேட்கும்பொழுது அவர் சொன்னார், ஐயோ இந்த கேள்வி அப்படி கேட்கவே கேட்காத, அத்தனை மகான் தோஷா மகானத்திர விபேத யோகே அப்படின்னு 20வது ஸ்லோகத்துல சொன்னார். அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை பார்த்துட்டு இருக்கோம். மகான் தோஷா, அப்பா நீ இப்படி கேட்கறிய, அது சாதாரண தோஷம் இல்ல, பெரிய தோஷம். எப்படி அப்படின்னா, நீ என்ன கேக்குற, கோசம் நீயுக்தே அப்படின்னா பிரம்மத்தை தவிர யாரோ ஒருத்தன் இருக்கா மாதிரியும், அவர் தான் இவனை தூண்டி இவனை எல்லா காரியம் பண்ற மாதிரியும் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ எனக்கு இன்னொரு கேள்வி கேட்டார். அப்போ அவருக்கு அவருடைய எதுக்காக இதெல்லாம் படைக்கிறார், எதுக்காக மனுஷங்கள்லாம் இப்படி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அதுக்கம் சுகம்லாம் வரணும், இது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டார். அப்ப நீ பேதமாக நினைத்து கொண்டு பேசுகிறார். பேதம் என்பதே கிடையாது, த்விதீயாத்வை பயம் பவதி, இரண்டாவது பொருள்னு இருந்ததே ஆனால் தான்பா இதெல்லாம் வரும். நீ சொல்றதெல்லாம் எதனால வந்தது அப்படின்னா, மாயா காரியம் தான் எல்லாமே காரணம். மாயை தான் அது என்னாச்சு, அது பிரம்மத்தோடயே இருக்கிறதுனால அதுவும் நித்தியமா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி போன தடவை நம்ம சொன்னோம். ஈஷா விசுத்தாச்சித் ததா ஜீவ ஈஸ்வரியோ பேதா அவித்யா சத்திதோ யோகா ஷடஸ்மாகம் அநாதயா அப்படின்னு சொன்னார். ஈஸ்வரன், விசுத்தாச்சித், ஜீவேஸ்வர பேதம், மாயை எல்லாமே நம்மளுடைய மதத்துல ஷடஸ்மாகம் அநாதயா, எல்லாம் அனாதி காலமா வந்துட்டு இருக்கு, அதனால நித்தியம் போல காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி, அதனால உனக்கு இந்த சந்தேகம் வந்திருப்பா, நீ இப்படி இந்த பிரம்மத்துக்கு அப்படி ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு நீ கல்பனை பண்ணிவிட்டேன்னா மகான் தோஷா அக்கற அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துல பார்த்துட்டே இருந்தோம். எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, போன கிளாஸ்ல கடைசியா நம்ம பார்த்தது பரமார்த்ததா தூ பூபாலஹா சம்க்ஷேபாத் ஸ்ரூயதாம் மம ஏகோ வியாபி சமஹா நிர்குணஹா பிரகிருதேஹே பரஹா ஜன்ம விருத்தியாதி ரஹிதா ஹி ஆத்மா சர்வகதா அவ்யயா அப்படின்ற இடத்துல நிறுத்தினோம்.
ஆச்சாரியார் இந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். சொல்லி வரும்போது அவர் என்ன சொன்னார், ஜென்ம விருத்தியாதி ரஹிதஹி ஆத்மா. உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்க, இது எல்லாத்துக்குமே மாயினால இது எல்லாத்துக்கும் 6 பாவங்கள் இருக்கிறது. அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி அப்படின்னு 6 விதமான பாவங்கள் இருக்குப்பா. முதல்ல உண்டாகிறது இல்லையா, பிறகு பிறக்கிறது, அதுக்கப்புறம் வளருகிறது, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்த உடனே அது நின்று போயிடுறது விபரிணமத்தே, அதுக்கப்புறம் அபக்ஷியத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது, அப்புறம் இறந்து விடுகிறது. இப்படிதான மனுஷனுடைய லைஃப் இருக்கு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்படி போறான், பிறக்கிறான் இல்லையா, அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போது இருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் அவன் வளர ஆரம்பிக்கிறான். வளர்ந்த உடனே எப்படா வெளில வரணும் அப்படின்னு அந்த வயத்துல இருந்து வெளில வரணும்னு பார்த்து வருகிறான். ஜாயத்தே, அதுக்கப்புறம் அஸ்தி, வர்த்தத்தை, அதுக்கப்புறம் பால் கொடுக்குறான் அம்மா, அது சாப்பிட்றான் இதை சாப்பிட்றான், இப்படி வளர்கிறான். வளர வளர அப்படியே நல்ல ஹைட் வந்துட்டான். இந்த 6 அடிக்கு ஜம்முன்னு வளர ஆரம்பிச்சான். ஒரு 25-26 வயசு வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் யாரும் வளர்றது இல்ல, அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் அவன் 40 வயசு ஆனவனு முதல்ல கண்ணு தகராறு, காது தகராறு அப்படி வருது, முட்டி தகராறு, கால் தகராறு அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அபக்ஷியத்தே இல்ல, அவன் அப்படியே டிகே ஆகி கீழே விழறான். இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் அனாத்மாவாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு அஜ்ஞானத்தினால ஏற்பட்டதுதான் அனாத்மா. அந்த அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட அனாத்மாவுக்கு இதெல்லாம் இருக்கு. நீ என்ன நினைக்கிற, இதெல்லாம் ஆத்மாவுக்கும் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்கிற. ஆத்மாவுக்கு அதெல்லாம் எந்த ஜென்ம விருத்தியாதி விஷயங்கள்லாம் ஆத்மாவுக்கு வராது. அது நிர்குணம், நிரவயவம், நிஷ்கலம், சாந்தம் அப்படின்னு இருக்கு. நிரஞ்சனம், அதோட எதுவும் ஒட்டாது. நிர்விகாரம் அப்படின்னா சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு ஜென்ம விருத்தியாதி ரஹிதஹி ஆத்மா. அது மட்டும் இல்ல, அவர் சர்வகதா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹா அப்படின்னா ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இந்த சரீரம் வேணுமானா கொல்லப்படலாம், அவருக்கு கொல்லுவது என்பதோ கொல்லப்படுவது என்பதோ அதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாதுப்பா. அவர் என்னைக்கும் மாறாதவர் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஸ்ருதி இருக்கு. அப்ப நீங்க சொல்ற கேள்வியை ஒத்துட்டேன்னாக்கா இதெல்லாம் தோஷமாயிடும், மகான் தோஷா வந்து சேர்ந்துரும். அதனால ஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கு, புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்றத நல்லா தரோவா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோட் பண்றாரு. இப்போ பரஜானமயா அசத்பிஹி நாம ஜாத்யாதிபிர் விபுஹு. அசத்தாக இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் அனாத்மாவாக இருந்த போதிலும், அனாத்மாவாக இருந்ததே ஆனால் அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி இப்படி பாவ விகாரங்கள்லாம் இருக்கு. ஆத்மாவுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன போதிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்திலையும் ஒரு 5 அம்சங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க சதம்சம். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்குன்னு தானே பாக்குறோம். என்னதான் அனாத்மாவாக இருந்த போதிலும் இந்த உலகமானது இருக்கே, நான் தான் பார்க்கிறேனே அப்படின்னு சொல்றேன் இல்லையா. காணப்படுகிறதே, எல்லாருக்கும் காணப்படுகிறது, எனக்கும் காணப்படுகிறது, பக்கத்தாத் மாமாக்கும் காணப்படுகிறது, எங்காத்துல இருக்கிற என் பையனுக்கு காணப்படுகிறது. இந்த உலகம் இருக்கிறது, காணப்படுகிறது. அஸ்தி இல்லையா அப்படின்னு ஒண்ணு தெரியுது, பாதி அப்படின்னு ஒண்ணு தெரியுது. இதுல எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற அந்த ராகத்வேஷங்கள்லாம் வந்து பிரியம் இப்படின்னு 3 விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ரூபம் இருக்கு. இப்படி 5 விஷயங்களோட கூடினதாக உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் இருக்கின்ற போதிலும் அதுல இந்த சத்து, சித்து, பிரியம் அப்படின்னு இந்த 3 இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு சார்ந்தது இல்ல இல்லையா. அது மாயையினுடைய சம்பந்தத்தினால காணப்பட்டது. ஆனா ஆத்மா ஒண்ணு இருக்கு, அதனாலதான் இந்த இருத்தல்னு ஒண்ணு இருக்கு. அவர் எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கிறார், அதனாலதான் பாத்தி இருக்கும். அவருடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது, அதனாலதான் இப்படி இருக்கு. எல்லாரும் அதையே விரும்புகிறார்கள். இப்படி சத்து, சித்து, ஆனந்தம் 3 அம்சம் இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்திலயும் இருக்கக்கூடிய இந்த 3 அம்சம் பிரம்மத்துக்கு சேர்ந்ததுப்பா. இந்த நாமம் ரூபம் அப்படின்னு 2 இருக்கு இல்லையா.
அதுதான் அனாத்மாவுக்கு சேர்ந்தது, அதைத்தான் போக்கடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அந்த ரெண்டும் ஆத்மாவோட சேராது அப்படின்ட்டார். ந யோகவான் அயுக்தஹா அபூத் நைவ பார்த்திவ யோக்ஷ்யதி. இந்த மூணு மாத்திரம் இந்த நாமமும் ரூபமும் அதோட சேராதுப்பா. பிரம்ம சத்தியம், இந்த ஜெகத்தானது நாம ரூபம் தான். ஜெகத் மித்யா இல்லையா, ஜீவோ பிரம்மைவ, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த விஷயத்தை அந்த ராஜாவுக்கு அவர் சொன்னார். தஸ்மாத் பரதேஹேஷு சதஹா அபி ஏகமயம் ஹிதத். இப்படியாக எல்லா தேகத்திலிருந்தும் நான் 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 என்று எல்லாருக்கும் தனித்தனியாக தோணிக்கொண்டிருந்த போதிலும் அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு தோணக்கூடிய நான் வேற, எனக்கு தோணக்கூடிய நான் வேறன்னு இல்ல, இருக்கிறது ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றது இல்லையா. அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும். விஞ்ஞானம் பரமார்த்தஹா அசௌ துவைத்தினோ அதத்ய தர்ஷினஹா. இதை யார் புரிந்து கொள்கிறாரோ, இந்த விஞ்ஞானம் யாருக்கு இருக்கோ அவன்தான் பரமார்த்ததா, உண்மையான அர்த்தம் என்ன என்பதை அவன் புரிந்து கொண்டவன். அது இல்லாதவர்கள் எல்லாம் துவைத்தினஹா, அவர்கள்லாம் அதத் இல்லையா, அதத்திய தர்ஷனஹா, அது அதுவாக பார்க்காமல் வேறாக பார்க்கிறார்கள். பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, பிரம்மத்தை தவிர வேறு இல்லை என்று பார்க்கக்கூடியவர்கள் பாரமார்த்திகமான தர்ஷிகள். அதுல இல்ல சார் பேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது துவைத்தி ஆயிடும்பா, நீ பண்றது அதான் மகான் தோஷஹா அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதெல்லாம் துவைத்திகள் தான் இப்படி பார்ப்பார்கள். தத்து ஏதத்து உபவிஷ்டம் தே சம்ஷேபேன மகாமதே. இந்த விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அப்படின்னு புராணத்துல அப்படி சொல்லியிருக்க அந்த ராஜாவை பார்த்து அதை இவர் கோட் பண்றார். தத் ஏதது உபதிஷ்டம் தே சம்ஷேபேன மகாமதே பாரமார்த்த சாரபூதம் எது அத்வைத்தம் அசேஷதா. பாரமார்த்தமாக சாரமாக இருக்கக்கூடியது இந்த உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பண்ணா எது, அது அத்வைத்தம் அசேஷதா, அத்வைத்தம் ஒண்ணுதான் பாக்கி நிக்கிறது அப்படின்னு சொன்னார். சித நீலாதி பேதேன யதா ஏகம் திருஷ்யதே நபஹா பிராந்தி திருஷ்டிபிராத்மாபி ததா ஏகஹா சம்பிருதக் கிருதஹா. பாருங்க, இடைவெளிக்கு ரூபமோ இல்லையா ஏதாவது இருக்குமோ? ஆனா நம்ம எல்லாம் எப்படி பாக்குறோம், வெளியில போனா வீட்டை விட்டு வெளியில வந்தா மேல அப்படி பார்த்தோமானால் நீளமாக இருக்கு வானம், நீல வானம் அப்படின்றான். இருக்கா நீலவானம், நீளம் மாதிரிதான் இருக்கு. உண்மையிலேயே நீளம் இருக்கா? அது ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சயின்ஸ் எல்லாம் அவன் சொல்றான். அது என்ன, இந்த நீளத்துவம்ன்றது இன்பினிட்டான ஒரு விஷயம் இருந்தது, அது நீளமா காணப்படும் தோற்றமே தவிர உண்மை இல்ல. ஆகாசத்துக்கு இடைவெளிக்கு என்ன ரூஃபா இருக்கும், அது ப்ளூவா இருக்கிறதுக்கு, அதெல்லாம் நீளமா இருக்கு, வெள்ளையா இருக்கு இன்னைக்கு அப்படின்னா. சீதம் நீளம் இப்படிப்பட்ட பேதங்கள் எல்லாம் ஏகம் திருஷ்யத்தே நபஹா, ஆகாசத்துக்கு ஒரே ஆகாசம் இருக்கிறது ஒண்ணுதான் இடைவெளி. அதுக்கு இப்படிப்பட்ட ரூபங்கள்லாம் கல்பித்துக் கொள்கிறார்கள் மனிதர்கள் இல்லையா. பிராந்தி திருஷ்டிஹி பி ஆத்மாபி ததா ஏகஹா சம்பிருதக்ருதஹா. அதே மாதிரி தான் பிராந்தியினால நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா வேற, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா வேற, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா வேற அப்படின்னு இருக்கிறது ஒரு ஆத்மா, பரமாத்மா ஏகஹா ஒண்ணுதான். ஆனா இவனுக்கு எப்படி பண்ணும், பிரதி சரீரம் பின்னமாக தோணுகிறது, இவனுக்கு ஜீவாத்மாவாக தோணுகிறது. அது என்ன தெரியுமா, அது எப்படி இந்த நீலம் வெள்ளை எல்லாம் ஆகாசத்துக்கு பிராந்தியினால தோன்றினதோ அதே மாதிரி பிராந்தியினால தோணுகிறது பாது அப்படின்னு சொன்னார். ஏகஹா சமஸ்தம் யத் இஹாஸ்தி கிஞ்சித் ததுச்சதே நாஸ்தி பரம் ததோன்யத். இப்படி இருக்கிறதுனாலதான் இப்ப என்ன ஆச்சுன்னா, இருக்கிறது சமஸ்தம் ஏகஹா எது இஹ அஸ்தி, அதுதான் இருக்கு இல்லையா. அது ஒண்ணு இருக்கும் பொழுது அது இல்ல, அது வேறாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி கொண்டு மனிதர்கள் பிராந்தியினால விவகாரம் பண்ணி கொண்டார். எப்படி சோகம் சச்சத்வம் சச்ச சர்வம் தத் ஆத்மஸ்வரூபம் தெஜ பேத மோகம். அதனால்தான் வேதமானது நமக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, சர்வம் எது
அயமாத்மா. உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 3 அம்சங்களும் சத்து சித்து ஆனந்த அம்சங்கள் 3 வச்சுதான் நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபம் தான். சஹா அகம், அவர்தான் நீங்களாகவும் இருக்கிறீர்கள், அவர்தான் நானாகவும் இருக்கிறார், அவர்தான் எல்லாமுமாகவும் இருக்கிறார். சஹா அகம் சச்சத்வம் சச்ச சர்வம் ஏதது ஆத்மஸ்வரூபம் தியஜ பேத மோகம். இந்த மோகத்தினால இந்த பேதமாக இருக்கக்கூடியதை முதல்ல அதை தள்ளி தூக்கி எறியுங்கள். தியஜ இதி ஈரிதா தேனச ராஜவரியஸ்தியாஜ பேதம் பரமார்த்த திருஷ்டிஹி. ஏ ராஜா, இப்படி பேதத்தை பரமார்த்த திருஷ்டியின் மூலமாக போக்கடிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்காக சொல்லியிருக்கிறது? பிரம்மத்தை வேறாக பார்ப்பது என்பது பெரிய பெசகு அப்படின்னு சொல்றதுக்கா. சச்சாபி ஜாதி ஸ்மரணாப்த போதா தத்ரைவ ஜன்மனி அபவர்க்கம் ஆப. இப்படித்தான் அவன் இது எல்லாம் நினைத்து இந்த போதத்தை அடைந்த பிறகு அபவர்க்கம் எனக்கூடிய இந்த ஜென்மாவிலேயே அடையறான். ஜோதிகும்ஷி விஷ்ணுஹு புவனானி விஷ்ணுர்வனானி விஷ்ணுர்கிரயோ திசஸ்ச நத்ய சமுத்ராஸ்ச சயேவ சர்வம் யதஸ்தி யன்னாஸ்தி ச விப்ரவர்ய. அவர் புராணத்துல என்ன சொல்லியிருக்கு? எல்லார் கையிலையும் இருக்கக்கூடிய நான் எனக்கூடிய அந்த ஜோதி ஸ்வயம் ஜோதி இருக்க, அதுதான் விஷ்ணு. உலகத்துலதான் எல்லாத்திலையும் நீங்க பொருள் இந்த பொருள் இருக்கு, இந்த பொருள் இருக்கு, அந்த பொருள் இருக்கு, இருக்கிறதுனால தானே நான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம பாக்குறோமே. இதெல்லாமும் விஷ்ணுதான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்ற ஒரு எண்ணத்தின் மூலமா பாத்தீங்கன்னா சர்வம் எது அயமாத்மான்றது புரியும். விஷ்ணுஹு வனானி, வனங்களும் விஷ்ணுதான். கிரயஸ்ட விஷ்ணுஹு, அங்க இருக்கக்கூடிய பர்வதங்களும் விஷ்ணுதான். திசங்கள் நீங்க ஏதாவது சொல்லி நீங்க திக்பாலர்கள் எல்லாம் விஷ்ணு தான். அவர் தான் கிழக்கா இருக்கார், அவர் தான் மேற்கா இருக்கார், அவர் தான் சவுத்தா இருக்கார், அவர் தான் நார்த்தா இருக்காரு. எல்லா திக்கும் வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு மேல கீழே எல்லாம் விஷ்ணுதான். எப்படி? நத்யா சமுத்ராஷ்ட சயேவ சர்வம் எதஸ்தி என்னாஸ்தி ச விப்ரம. எல்லா நதியும் அங்க சமுத்திரமாக போன பிறகு, நதின்ற ஒரு பேரெல்லாம் போன பிறகு சமுத்திரம் ஒன்றுன்ற பேரோட இருக்கிற அதே மாதிரிதான் இருக்கார் இந்த பிரம்மமும். ஹே விப்ரவரியா, இதை நீங்கள் நன்காக புரிந்து கொள்ளுங்கள் படித்தவரே அப்படின்னார். விஸ்தாரஹா சர்வபூதஸ்ய விஷ்ணோர் விஸ்வமிதம் ஜெகத்து. எல்லா பூதங்களையும் விஸ்தாரமாக இருக்கக்கூடியது இந்த விஷ்ணு தான். விஸ்தாரமான இந்த ஜெகத்து முழுக்க விஷ்ணுவனுடைய ஸ்வரூபம்னு பார்க்கணும். திருஷ்டவ்யம் ஆத்மனஹா தஸ்மாத் அபேதேன விசக்ஷனை. ஆகையினால இந்த உலகத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? பிரம்மத்தை தவிர வேறில்லை. மோதிரத்தை பார்க்கும் பொழுது தங்கத்தை தவிர மோதிரம் என்று இல்லை, தங்கத்தை தவிர வஞ்சி என்பது இல்லை, தங்கத்தை தவிர மூக்குத்தி என்பது இல்லை. அப்படின்னு நீங்க பாக்குற மாதிரி பிரம்மத்தை தவிர ஏதும் இல்லை, வேதங்களே இங்க இல்லை அப்படின்னு பார்க்கிறவன் யாரோ அவன் தான் விசக்ஷனை. புத்திசாலிகள் இப்படித்தான் பார்க்க வேண்டும் வேதாந்திகள். விபேத ஜனகே அஜ்ஞானே நாசம் ஆத்யந்திகம் கதே ஆத்மனோ பிரம்மணோ பேதம் அசந்தம் கிம் கரிஷ்யதி. விபேத ஜனகா அஜ்ஞானம். இந்த பேதத்துக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்களுடைய அஜ்ஞானம். அது நாஷ்யம், அது நாசம் ஆத்தியாந்திகம் கதே. இந்த பிரம்மஜானம் வந்த பிறகு அது முழுக்க நாசமாயிடும். ஆத்மனஹா பிரம்மணஹா பேதம் அசந்தம். இல்லையா? ஆத்மா வேறில்லை, பிரம்மம் வேறில்லை. இல்லையா? பிரம்மம் வேற அது வேற இருந்தா இவன் என்ன நடக்க போறது? இருக்கிறது அதுதானே உண்மை. அந்த உண்மையை தெரிந்துதானே ஆகணும். தத்பாவ பாவம் ஆபன்னஹா. இந்த பாவத்தை அடைந்தவர்கள் தான் ஞானி. தத்பாவம் ஆபன்னஹா ததாசோ பரமாத்மனஹா பவதி. அவர்தான் அபேதி. பேதஸ்ச தஸ்ய அஜ்ஞான கிருதா பவேது. அபேதம் தான் உண்மை. இந்த பேதமானது நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடியது அஜ்ஞானத்தினால வந்தது. ஞானமேவ பரபிரம்ம ஜானம் பந்தாயச்ச இஷ்யத்தே. ஞானம்தான் இந்த பரபிரம்மமானது. அஜ்ஞானம் பந்தாய இஷ்யத்தே. ஞானம் ஏவ பரம் பிரம்ம
அஜ்ஞானம் பந்தாய ச ஏஷ்யதே. ஞானம் ஒண்ணுதான் பரபிரம்ம, அது அஜ்ஞானமானது பந்தத்துக்கு காரணமாக அமைகிறது. ஞானாத்மகம் இதம் சர்வம் ந ஞானாத் வித்யதே பரம் வித்யா வித்யேச்ச மைத்ரேய ஞானம் ஏவ உபதாரய. மைத்ரேயி, இதை தாங்க ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு அவர் உபதேசம் பண்ணி யாஜ்ஞவல்கியர் இதைத்தான் ஞானாத்மகம் இதம் சர்வம் அப்படின்னு சொன்ன. எல்லாம் ஞானாத்மகமாகத்தான் இருக்கு. ந ஞானாதி வித்யதே பரம், இந்த ஞானத்தை விட வேறானது இந்த உலகத்திலேயே கிடையாதுப்பா. வித்யா அவித்யேச்ச மைத்ரேயே, வித்யா அவித்யம் எல்லாம் எங்க போய் முடிய போறது? எல்லாம் ஞானத்துலதான் பரிசமாப்தி. ஞானமேவ உபதாரைய, இந்த ஞானத்துலதான் இருக்கு அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க அந்த பிரம்மத்தை பத்தி அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சொல்லிட்டு ததாச்சயே தத் சர்வம் ஸ்பஷ்டம் ஆஹ பகவான் சனத் சுஜாதா பிரம்மாண்ட புராணே காவசேய கீதா பிரசங்கே. இதே விஷயத்தை ஸ்பஷ்டமாக இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று பகவான் சனத் சுஜாத்தியர் இன்னும் கொஞ்சம் இவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பர்பா உபனிஷத்து எல்லாம் சொல்லிட்டே வரும். பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப பிரம்மாண்ட புராணத்துல ரொம்ப வசத்தியான பிராச்சீனமாக ஆத்தியாத்மிகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு. அந்த கிரந்தத்துல அந்த பிரம்மாண்ட புராணத்துல அந்தர்கதமாக இருக்கக்கூடியது ரிஷி துர்வாசர் துவாரா, ரிஷி துர்வாசரானவர் இல்லையா, ரிஷியான துர்வாசரானவர் காவசேயார் அப்படின்ற ஒரு ரிஷிக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. வேதாந்தத்தை காவசேய, அதனால அது எப்படி பகவத்கீதையானது இப்ப ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சோ தெரியல, இங்கெல்லாம் இப்ப எப்படி பாப்புலர் இருக்கோ அப்படி புராண காலத்துல இந்த காவசேய கீதையானது இவர் அடிக்கடி கோட் பண்ணிட்டே வர நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. கவசகான்னு ஒரு ரிஷி இருந்தார், அந்த வம்சத்தை சேர்ந்தவர் காவசேயர் இல்லையா. இப்படிப்பட்ட காவசேயருக்கு துர்வாசர் சொன்ன அந்த விஷயத்துக்கு பேரு பகவத்கீதான்னு பேரு, அதுக்கு காவசேய கீதா அப்படின்னு பேரு. அந்த காவசேய கீதையை பத்தி அங்க பேசியிருக்கிறதை சனத் சுஜாதரானவர் இப்பொழுது திருதராஷ்டிரருக்கு மேலும் சொல்ல ஆரம்பிச்சார். அந்த காவசேய கீதையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, வேதான் படத்துவம் விதிவத்து விருத்தானி இல்லையா. முதல்ல என்ன பண்ண வேண்டியிருக்கு, மனுஷன் ஆரம்பிக்கும் பொழுது நேர வேதாந்தத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. ஆகையினால என்ன பண்ணிருக்கிறது, எல்லாரும் வேதத்தை படிக்க வேண்டும். எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணுமோ விதிவத்தா அப்படி படிச்சாதான் அது புரியும். ஏதோ தான் புரியும். அது ஒரு ஆச்சாரியனை போய் அணுகி உபநயனங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அத்தியனம் ஆரம்பிச்சு ஒரு குருவனுடைய சமீபத்துல போய் உட்கார்ந்து நானா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வித்தியை இல்லை. இது விதிவத்தாக வேத அத்தியனை பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் விரதானி, அதுல சொல்லிருக்கக்கூடிய பிரம்மச்சரிய விரதங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் அவன் பண்ண வேண்டியிருக்கு. கிருத்வா விவாகம் ச இல்லையா, அதற்கு பிறகு கல்யாணத்தை பண்ணி இல்லையா, அதற்கப்புறம் கர்மயோகம் பண்ணி நிறைய யஜ்ஞ யாகாதிகள்லாம் ஈடுபடணும். அப்படின்னா மனைவி பத்னி அபேட்சித கிருத்தத்தினாலதான் இவனால எல்லா காரியமும் பண்ண. அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணணும்னா என்ன அர்த்தம், அக்னி ஆதானம் எடுத்துக்கணும், ஒய்ஃப் இருக்கணும் இல்லையா. இப்படி அதற்காக இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த பிரம்மச்சாரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறான். கிருத்வா விவாகம் ச மகைஹி யஜத்வம், அதுக்கப்புறம் மக்கியாக ஆக வேண்டும். மக்கியாக யாகங்களை செய்ய வேண்டும் இல்லையா, செய்ய வேண்டு. உற்பாத்திய புத்திரானே வயசகா விராமே, அதுக்கு பிறகு பிள்ளையெல்லாம் நன்னா பெற்றுண்டு புத்திரர்கள்லாம் நன்னா வளர்ந்த பிறகு வயசான பிறகு விராமே, இப்ப வீட்டுல இருந்தனாக்க ப்ராப்ளம்லாம் வரும்னு அப்படி வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போக வேண்டியிருக்கு. பிரம்மச்சாரியாக இருந்து கிரகஸ்தாரனாக இருக்கு. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தனாக ஆகி அதற்கு பிறகு இல்லையா விராமம் சந்நியாசத்தை அடைந்து தேகம் தியஜத்வம்
தேகத்தை இல்லையா பிரம்மச்சாரியம், விவாகம், யஜ்ஞம், புத்திராதிகள், தபசு இப்படி எல்லாம் பண்ணி ஆத்மானுசந்தானத்தை நன்றாக பண்ண பிறகு சரீரம் இல்லையா இதை தேகம் தியஜத்வம், இந்த தேகத்தை நீ விட வேண்டும். நியதஸ்தமோ பிஹி, இப்படிதானே சார் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழி. முதல்ல கிரகி பூத்வா வனி பவேத்து, வனி பூத்வா சந்நியசேத்து, சந்நியாசேன அப்புறம் தியஜ, எல்லாத்தையும் இந்த தேகத்தை விட்டுட்டானாக்க அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு பிரவೃತ್ತಿ மார்க்க ரீதியாகவும் இந்த முக்தியானது இப்படி அடைய வேண்டும் என்பது சொல்லியிருக்கு. அது எங்க சொல்லியிருக்கு? புராணங்கள்லயும் சொல்லியிருக்கு இல்லையா, மனுவாதிகளும் சொல்லியிருக்கார்கள். நம்ம சன்னியாச உபனிஷத்துலயும் யாவால உபனிஷத்துலயும் இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி கிம் அத்தியன காரியம் கிமர்த்தவந்த மகைஹி யஜாமஹா இல்லையா, யஜ்ஞத்தை அத்தியனத்தினுடைய காரியம் என்ன, எதற்காக, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு யஜ்ஞயாகாதிகள் எல்லாம் பண்ணணும் இல்லையா. அதற்கு பிறகு பிராணம் ஹி வாயு அனலே ஜோஹ்வி மகா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் பிராணாஞ்சுஹோதி இல்லையா, எல்லாத்தையும் பிராணன்ல எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஜோஹவி மகா அப்படின்னாக்க ஜுஹியாத் அப்படின்னு இதுல கொண்டு போய் நம்ம எல்லாத்தையும் ஆத்மால கொண்டு வந்து அத்தியாத்ம ஞானத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். அது எங்க இருக்கு? இந்த பிராணன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம புரிந்து கொண்டு அதுதான் ஒரு நெருப்பு இருக்கு நம்ம கையில. அந்த நெருப்புலதான் இந்த வேதங்களை எல்லாம் ஹோமம் பண்ண வேண்டியது. பிராண அனலே ஜோஹவீமி இது வாச்சம் இது கிருதகிருத்தியத்வேன, இப்படி அப்போதான் இவன் கிருதகிருத்தியதாக பிறந்ததான செயலுக்கு எதற்காக இவன் பிறந்தானோ, எந்த செயலை செய்வதற்காக வந்தானோ அந்த செயல்களை செய்தவனாக ஆகி அதன் மூலமாக யஜ்ஞாதி அனுஷ்டானேன, யஜ்யங்கள் முதலிய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி அதன் மூலமாக ஆத்மனஹா பிரயோஜன அபாவம் தர்ஷயித்வா, இவ்வளவு எல்லாம் பண்ணேனே இதெல்லாம் ஒண்ணுமே பெரிய பிரயோஜனம் இல்லையே, இதற்கு மேலையும் ஒரு உபாசனைன்னு ஒண்ணு இருக்க, அதுக்கு மேலையும் வேதாந்தம்னு ஒண்ணு இருக்க அப்படின்றதை இவன் காலப்போக்கில் அறிந்து தெரிந்து கொண்டு தர்ஷயித்வா ஸ்வர்காத்து வேஷ்ய கிரக சன்னிவேஷாத், இது என்னையா இது சொர்க்கமானது எப்படி இருக்கு, இது என்ன ஒரு வேஷியினுடைய கிரகத்துக்கு போற மாதிரி தானே அது இருக்கு. போற வேஷி விட்டு கிரகத்துல போனா அங்கே பர்மனண்டா ஆசை தீர்ந்ததுன்னா வெளியிட்ட போனால அதே மாதிரிதான் சொர்க்கத்துல இவன் புண்ணியக்ஷயாந்து, இவன் போன பிறகு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாஜபேய தியாகங்கள்லாம் பண்ணி அங்க போனோன்னு க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி அப்படின்னு கிளியர் கட்டா பகவான் சொல்லியிருக்காரு. இப்படி பண்ண பிறகு பதனம் சியாத் ஆவசியகம், திருப்பியும் அங்கேயிருந்து கீழே விழ வேண்டியதான். பதனம் பொத்துன்னு கீழே விழ வேண்டியதுதான் சொர்க்கத்துல இருந்து. மனுஷ லோகே விஜரா விதுக்கம் இல்லையா, மனுஷலோகத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு இப்படி யஜ்ஞாதி சாத்திய லோகஸ்ய அனித்யத்வாதி தோஷம். இது பாருங்க, யஜ்யம் முதலியவைகள்லாம் பண்ணாலும் என்னதான் கிரேட்டான சொர்க்கம் கிடைத்தாலும் அதுவும் ஒரு நாள் இவனுக்கு கீழே தள்ளிவிடும். அதனால அதுவும் அனித்தியமே அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு இந்த கர்மாக்கள் எல்லாம் தோஷயுக்தமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு லோகஸ்ய அனித்யத்வாதி தோஷ திருஷ்டத்வேன, இதெல்லாம் தோஷ திருஷ்டியை நன்றாக பார்த்து கொண்டு நம்ம இதெல்லாம் வேண்டாம், வேதாந்தம் தான் சரணம்னு வர்ணம்பா தர்ஷயித்வா ஹேயத்துவம் தர்ஷயித்வா, இதெல்லாம் தள்ளிவிட வேண்டியதுதான் அப்படின்றதை அறிந்து சொல்லணும். அப்படின்றதுக்காக தான் யஜுர்வேதோபனிஷதி மகாநாராயணோபனிஷத்துல சத்தியம் பரம் பரம் பிரம்ம அப்படின்லாம் சொல்லி ஆரம்பிய சத்தியாதீனா மகாத்மியம் தர்ஷயித்வா, அப்புறம் சத்தியம், அப்புறம் ஞாசம், அதுக்கப்புறம் தர்மம், அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம், அதுக்கப்புறம் பிரம்ம ஜானம் அப்படின்னு உபனிஷத்துல சொல்லியிருக்கீங்களா. சத்தியம் பரம் இது ஆரம்பிய சத்தியாதீனா மகாத்மியம் தர்ஷ, அது சத்தியம்தான் வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வர முடியும். உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், வாழ்க்கையே நேர்மையோடு கூடினதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த சத்தியத்தினுடைய பெருமை எல்லாம்
நல்லா பயங்கரமாக அந்த மகாத்மியத்தை எல்லாம் சொல்லி அதற்கப்புறம் அப்பா கடைசியா ஞாசையேவ ஞாசம்தான் ஞாசம் பரமம் வதந்தி அப்படின்னு சொல்லி ஞாசகான்னு ஆரம்பிச்சு தானி வா ஏ தானி அவயானி தபாகும்சி ஞாசகா ஏவ அத்தியரேச்சயத்து இப்படி எல்லாம் பண்ணி தபஸெல்லாம் மேற்கொண்டு அவன் கடைசியில சந்நியாசத்துலதான் கொண்டு வந்து சேர்க்கிறது. தித்யேதேன நித்திய சித்தி நிரதிசய ஆனந்த பிரம்ம பிராப்தி சாதனத்திய இப்படி நித்திய சித்தமாக இருக்கக்கூடிய நிரதிசயம் தங்கு தடை இல்லாததாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அடைவது பிராப்தி சாதனசிய இப்படி இருக்கக்கூடிய தத் சாதனத்வேன அந்த சாதனத்தின் மூல அபராது அனித்ய பல சாதனாத்து யஜ்ஞாதேஹே சர்வத்மாத் உத்கிருஷ்டத்துவம் சந்நியாசஸ்ய உக்தம் இப்படி எல்லாம் இதெல்லாம் கிரேட்னு பாருங்க. தர்மம் தான் தானம் தான் ரொம்ப வசதி, தர்மம் தான் ஒரு வசதி. அதை பிரதாரண்ய உபநிஷத்துல சொல்லும் பொழுது யஜ்ஞேன தானேன அநாசகேன இல்ல அப்படி எல்லாம் சொல்ல. இதெல்லாம் எதுக்காக சொல்லிருக்கு? அந்தக்கரண சுத்தி ஏற்படுவதற்காக இதெல்லாம் வந்தது. அதற்கு பிறகு நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன? அத்தியந்த வைராக்கியம் வரணும், எல்லாத்தையும் விட வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சந்நியாசத்தினுடைய உத்கிருஷ்டத்தை சொல்லுவதற்காக இதெல்லாம் பிரைஸ் பண்ண வேண்டியதாய் போச்சு இல்லையா? சத்தியமாக இரு, தர்மமாக இரு, தானம் நிறைய பண்ணு, தானம் தான் உன்னை காப்பாத்தும். தானம் பண்ணிட்டே இருக்கும்போது நீ எதிரிய கூட நீ கொடுத்தான்னாக்கா அவனும் மனசு மாறிடுறான். எவ்வளவு பேர் இருக்கான் இல்லையா, ரிலேட்டிவ்ஸ் கோச்சின்ட்டான். ஆனா கல்யாணத்துக்கு அவர்கிட்ட போய் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போய் அப்படி எல்லாம் இல்ல. நம்மளுக்குள்ள 1000 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும், நீங்க வரணும் அப்படின்னு அவர் கொண்டு போய் நீங்க மரியாதையா கூப்பிட்டு வேஷ்டி புடவையோட கொடுத்தா அவர் மனசு மாறுறாரா இல்லையா? லோகத்துல பாக்குறோம் இல்லையா? ஆனா தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி ஆகையினால தானம் தான் ரொம்ப வசதி அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறமா கடைசியா வந்து ஞாசம்தான் வசதி அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்தந்த வேல்யூவை கொடுத்து அதுக்கு பிறகு அக்னிஹோத்திரம் தான் வசதி, தியாகம் தான் வசதி, சொர்க்கம் தான் வசதி அப்படின்னு சொல்லி சந்நியாசம் தான் வசதி, இங்க பிரம்ம ஜானம் தான் வசதி அப்படின்னு இந்த கிரமத்துல உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது இல்லையா? தத்திரச்ச சூயத்தே அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த உபனிஷத்துக்கெல்லாம் என்ன சொல்றது? அதே மகாநாராயண உபனிஷத்துலயே இருக்கு இல்லையா? நிறைய உபனிஷத்துலயும் இந்த வாக்கியம் இருக்கு. ந கர்மணா ந பிரஜயாதனே ந தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு பரே நநாகம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விசந்தி வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்சிதார்த்தாத் சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வாஹ தே பிரம்மலோகே து பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே அப்படின்லாம் சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த பிரம்ம ஞானமானது இல்லையா, நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி பிரம்மச்சரிய விரதங்களை அனுஷ்டானம் பண்றதுனாலையும் யஜ்ஞாகாதிகள் பண்றதாலையும் மட்டும் அதை அடைய முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய சிரேஷ்டத்தை சொல்ல முடியும். அதுக்கு மேலாக சொல்லப்பட்ட அந்த பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு உண்டான அந்த ஞாசம் சந்நியாசம் தான் வசதி அப்படின்றதுனால சொல்றதுக்காக தான் ந கர்மனா கர்மாவனால அந்த பிரம்ம ஞானத்தை அடைய முடியாதுப்பா, ந பிரஜையா பிரஜையினாலையும் அடைய முடியாதுப்பா. அதெல்லாம் நம்மள மிஞ்சி போச்சுன்னா பித்ருலோகம் வரைக்கும் போறதுக்கு குழந்தைகள் யூஸ் ஆகும். பிரம்ம ஞானம் வர்றதுக்கு எனக்கு தான் ஞானம் வரணும். பிரஜையா தனேன என்னதான் நீங்க செல்வங்கள் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அதை வாங்க முடியாது. அப்போ என்னதான் சார் ஞாசம் ஒண்ணுதான், தியாகேன ஏகேன இருக்கிறது ஒரே வழிதான்பா. அது என்ன? எல்லாத்தையும் விட்டு தொலைக்கணும். சம்யக் யாசம் எல்லாத்தையும் விட்டு தள்ளுறது ஒண்ணுதான், தியாகம் தான். ஏகேன தியாகேன அப்பதான் இந்த அமிர்தத்துவமானது அப்பதான் கிடைக்கும். பரே நநாகம் நிஹிதம் குஹாயாம் அது சொர்க்கத்துக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியது எங்க இருக்கு? யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு சொல்லக்கூடியது நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே. அது இங்க நான் ஒழித்து கொண்டே இருக்கக்கூடியது எது இல்லையா? யதயா விசந்தி இதைத்தான் இந்த ஒரு ஞானத்துக்குள்ளதான் பிரவேசித்துக் கொள்ளணும்னு ஆசைப்பட்டு கொண்டு
எல்லா யதிகள்னா சன்னியாசிகளும் இதுக்குத்தான் பிரயத்தனம் படுகிறார்கள். அது எப்படி கிடைக்கும்? வேதாந்த விஞ்ஞானத்தினால மட்டும்தான் கிடைக்கும். வேதாந்த விஞ்ஞான, அது மாத்திரம் இல்ல, வேதாந்த விஞ்ஞானம் வந்தா போதுமா? வேதாந்த விஞ்ஞானத்தின் மூலமாக உத்தம அதிகாரியா இருந்தா சிரவணத்தினாலேயே கிடைக்கிறது. இல்ல கொஞ்சம் மத்தியம அதிகாரியா இருந்தா மனனம் அவசியமா இருக்கு. அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் அவசியமாக இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணாதான் நிச்சிதமான அந்த வேதாந்த விஞ்ஞானமானது ஏற்படுகிறது. வேதாந்த விஞ்ஞான சுநிச்சிதார்த்தாக சந்நியாச யோகா, அதற்காகத்தான் சந்நியாசத்தை கடைபிடித்தால்தான் ஞானமானது வருகிறது. வைராக்கியம் அத்தியந்தம் அந்த பிறகுதான் சன்னியாசி அப்படின்னாக்க லிட்டரல் சன்னியாசின்னு எடுத்துக்கலாம், அல்லது சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட் வந்துருதுன்னு வச்சுங்க ஒருத்தருக்கு. சந்நியாச யோகாது யதயா, ஏன் அவர்களுக்கு வந்தது? இதெல்லாம் பார்த்து சுத்த சத்வாகா, அந்த கரண சுத்தி வந்து விட்டது. இதெல்லாம் இந்த யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த கரண சுத்தி வந்த பிறகு, அதற்கு பிறகு இந்த தத்துவமசியானது குரு சொல்லிக் கொடுக்கும் போது இவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சொல்லிக் கொண்ட காலத்திலேயே இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியது புரிகிறது. தே பிரம்மலோகேத்து பராந்த காலே பராமிருதாத்து பரிமுச்சந்தி சர்வே, எல்லாத்தையும் விட்டு அவர்கள் இந்த நிலையை அடைகிறார்கள். பிரம்மலோகேஷோ அப்படின்னாக்க மேல இருக்கக்கூடிய பிரம்மலோக, அந்த பிரம்மபாவத்தை அடைகிறார்கள் கடைசியாக அப்படின்ற. பராந்த காலே பராமிருதா பரிமுச்சந்தே, இல்ல பிரம்மலோகம்னா என்ன சொல்றது? உபாசனையா இவர்கள் பிரம்மலோகத்தை அடைந்து அங்க போய் இதே வேதாந்தத்தை படித்து பராந்த காலத்துல மேல இருக்குது. அதுக்கப்புறம் விமுச்சந்தே, திரும்பியும் இந்த ஊருக்கு வருது. அவ்வளவுதான். பிரம்மலோகத்துக்கு போனா ஒரே பெனிஃபிட் என்ன? திருப்பவும் மிச்சம் மாதிரி சொர்க்கலோகத்திலாம் போனா தூக்கி அடிச்சாங்க பாருங்க, அப்ப கீழே வந்து விழுந்தான். அப்படி வரமாட்டான். ஆனா ஒண்ணு என்ன, அங்க சனகர் சனந்தனர்லாம் அங்க உட்கார்ந்துட்டு பாடம் எடுப்பாங்க, பிரம்மாஜி எல்லாம் பாடம் எடுப்பாங்க. அதை கேட்டு எப்படி இருந்தா ஞானாதேவத்து கைவல்யம், அதுக்கு இங்கேயே இப்பவே சான்ஸ் இருக்கும்போது இங்கே படிக்கலாமேன்றதுதான் ஆர்குமெண்ட் இல்லையா? அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போய் அதுக்கப்புறம் பிரம்மலோகம் அடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்கணுமா அந்த வேதாந்தத்தை படிச்சு, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு முக்தியா. அது இல்லாமல் இங்கேயே அதுக்கு பாசிபிலிட்டி இகைவ இந்த லோகத்திலேயே இருக்குன்னு உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது. ததாச்ச பிருகதாரண்யக்கே சர்வகர்ம சந்நியாசம் தர்சியதி ஏதம் வைதம் ஆத்மானம் விதித்வா பிராமணாக, இந்த ஒரு ஆத்மாவை அறிந்த பிறகு இந்த பிராமணர்களா புத்திரேஷனாயாஸ்ச வித்தைஷனாயாஸ்ச லோகைஷனாயாஸ்ச வித்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த ஆசையெல்லாம் புத்திரேஷனா இல்ல, குழந்தை இருந்தாதான் நமக்கு பலம், குழந்தை இல்லைன்னா ஒரு வாழ்க்கையே வெறுமையா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு நாம முன்னுக்கு வரணும்னாக்க இந்த பையன் நம்மள செது போன உடனே கர்மாக்கள் எல்லாம் பண்ணாதானே நான் மேல போவேன் அப்படின்ற ஆசையெல்லாம் இருந்தது. வேதாந்தத்துக்கு பிறகு வந்தவொடனேதான் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம என்ன ஆகும், நம்ம செது போனோம்னு நமக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் எதுக்கு ஆசைப்படணும்? புத்திரேஷனா விட்டான், வித்தேஷனா பொருள்கள் மேல நிச்சயமா பொருள்கள் என்னைக்குமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்ற தீர்மானத்துக்கு வந்துட்டான் வேதாந்தி. லோகேஷனா எனக்கு அந்த லோகத்துக்கு போனோம் இந்த லோகத்துக்கு போனோன்ற ஆசையெல்லாம் என்ன, எனக்கு என்ன பிரம்மா டான்ஸ் திலோத்தமா டான்ஸ் எல்லாம் பாக்கணுமா? நான் போய் அக்னி பகவானோடையும் வர்ண பகவானோடையும் உட்கார்ந்து அப்படியே ஜாலியா பவர் என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா நான் வேதாந்தத்துக்கு வந்து எல்லாத்தையும் விட்டாச்சு. அதனால லோகேஷனாவும் போச்சு, வித்தேஷனாவும் போச்சு, புத்திரேஷனாவும் போச்சு. இது எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு அத பிறகு பிக்ஷாச்சரியம் சரந்தி, சந்நியாச நிலைமைக்கு வந்து சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்டாகவோ அல்லது சன்னியாசியாகவோ சரந்தி அப்படின்னு இதைதான் பிருகதாரண்ய உபனிஷத்துல யாக்ஞவல்கியர் ஜனகருக்கு சொன்னார் அப்படின்னு தெரியுது. ததாச்ச பகவான் வாசுதேவஹா சர்வகர்ம சந்நியாசம் தர்சயதி. அது மட்டும் இல்லப்பா, பகவான் வாசுதேவஹா பகவத்கீதையில என்னஹா இந்த சர்வகர்ம சந்நியாசத்தை நிராசீர்யத சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம் அப்படின்னு சொல்லி நிராசீஹி, எந்த ஆசையும் விட்டு விட்டு லோகேஷனா வித்தேஷனா புத்திரேஷனா தாரேஷனான்னு சில உபனிஷத் சொல்றது, இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நிராசையாகி அந்த சித்த ஆத்மாவிலேயே போய் தியக்த சர்வ பரிகிரக, யார் கையிலையும் எந்த ஆப்ளிகேஷனுக்கும் போகாமல் இருக்கக்கூடிய நிலை வந்தது.
வெறும் இந்த சரீரத்துக்காக இங்க போய் டெய்லி குளிச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஆளுகள்லாம் நமக்கு தொந்தரவு அப்படின்றதுனால கர்மா ஆச்சரம் பண்ண. இந்த சரீர யாத்திரை நடக்கணும் இல்லையா, அது வேலைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை பசிக்கிறது சார், அதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுன்னா தண்ணி குடின்னு சொல்றது சார். இது எல்லாம் சாரீரம் கேவலம் கர்மா. இதுக்குதான் இந்த கர்மா எனக்கு யூஸ் ஆகுது. இதை பண்ணி கொண்டு போற காலம் வரைக்கும் விதேக முக்தி வர வரைக்கும் அப்படியே ஞானத்தோடையே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு விசேஷம் சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, 12வது சாப்டர்ல போய் அந்த குணாதீதனுடைய லட்சணங்களை என்ன சொல்றது, என்ன அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. குணாதீதனுடைய லட்சணங்கள்லாம் சொல்றாரு. அனபேக்ஷசுச்சர் தக்ஷஹா உதாசீனோ கதவ்யயஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தः சமே பிரியஹ. எதையுமே எதிர்பார்க்காம வாழறதுன்னு இருக்க. இதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கீதையினுடைய ஒரு அட்வைஸ். நமக்கு எப்ப பார்த்தாலும் டிபெண்டன்ஸ் ஆன் சம்திங், எதையாவது ஒண்ணு டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும். நீங்க பரவாயில்ல எனக்கு கூட்டின்னு போறலா, நான் ஒண்ணுமா இல்லையா, நீங்க விட்டு விட்டாலும் என்ன பண்றது, எல்லாத்துக்கும் நீங்க வந்தாக்க அப்பதான் எனக்கு வரும், இல்லைன்னா எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அபேட்சை, எல்லாம் பகவான் பாத்துக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை வரணும். இல்ல நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர் வருவார் அங்க ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது. எதையும் அனபேக்ஷா, எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கணும். சுச்சியா இருக்கணும், எப்பொழுதும் மைண்ட பியூரா வைத்துக் கொண்டு யார் மேலேயும் துவேஷம் இல்லாம. தக்ஷஹா, எல்லா காரியத்திலையும் சாமர்த்தியம் உடையவனாக இருந்து கொண்டு. உதாசீனஹா, எந்த பட்சமும் சைடு எடுக்காம, இந்த பட்சமும் வேண்டாம் அந்த பட்சமும் வேண்டாம். உதாசீனஹா இல்லையா, மத்தியம பட்சத்துலதான் இருக்கணும், இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும். உதாசீனாக இருக்கும். கதவ்யஹா இல்ல, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டலும் கிடையாது. இப்படி இருக்கக்கூட சர்வாரம்ப பரித்யாகி, இப்படி எல்லா கர்மாவையும் விட்டு சர்வ ஆரம்ப பரித்யாக, கர்மாரம்பத்தை நன்றாக புரிந்து கொண்டு, அது வெறும் சரீர யாத்திரைக்கு மாத்திரம் கர்மா வச்சுட்டு பாக்கி எல்லாம் விட்டான் பாருங்க. ஆசையினால எனக்கு புத்திரேஷனா வித்தேஷனா வேணும்னு அதுக்காக பண்ற கர்மாவை தான் காந்தி கர்மா, அதுதான் தொட்டிருக்காரு. இப்படிப்பட்ட கர்மாக்களை எல்லாம் விட்டு விட்டு சர்வாரம்ப பரித்யாகியாக யார் இருக்கிறானோ யஹா சஹா மத் பக்தா, அவன் தான் உண்மையிலேயே என்னுடைய பக்தா. பாதி பேர்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கான், நான் கிருஷ்ண பக்தன் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், பாவத்தெல்லாம் படிப்பேன், அது படிப்பேன், இது படிப்பேன். அதுதான் பக்தனே கிடையாது. யார் அந்த பக்தன் அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடியவன் தான் பக்தா. சர்வமே பிரியா யோ ந ஹ்ரிஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான்யஹ சமே பிரியஹ. யஹா ந ஹ்ரிஷ்யதி, சந்தோஷம் வந்தா அப்படியே குதிக்கிறது. சுகேஷு விகதஸ்பிருதா துக்கேஷு அனுத்விக்னமனாஹா அப்படின்னு சொன்னார் இல்லையா பகவத்கீதையில. அதே 12வது சாப்டர்ல பகவானே ந ஹ்ரிஷ்யந்தி, எல்லாத்துக்கும் ஒரு ஹான்னு ஒரு சந்தோஷம். எதுக்கு அந்த சந்தோஷம் இல்லையா, எல்லாம் பகவானுடைய காரியங்கள் எல்லாம் தானா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னமோ இவனுக்கு ஒரு அதிசயம், ஆஹா என்ன பிரமாதம் அட்டகாசமான ஒரு. அந்த காலத்துல எல்லாம் பெரியவர்கள்லாம் சத்தம் போட்டாருனாக்க பெரியவர் ஒருத்தர், ஏன்டா அது அப்படி கத்தி சிரிக்கிறீங்க, அடக்கு. எல்லாத்திலையும் ஒரு லெவல் வேணும், மிதம் வேணும். அந்த மிதத்தை மீறி நடந்தான்னாக்கா அது டேஞ்சர் அப்படின்றது பெரியவர்கள் அட்வைஸ் பண்றாரு. அது மாதிரி சொல்லி கொடுக்குறாரு நமக்கு பகவத்கீதையில. ந ஹ்ரிஷ்யதி ந துவேஷ்டி, அந்த ஞானி இருக்கான அது ரொம்ப சந்தோஷமா படுவானா. உங்களை வந்து பார்த்து அப்படியே பிரைஸ் பண்ணிட்டா, சுவாமி உங்களை மாதிரி யார் இருக்காங்க, நீங்க அன்னைக்கு வந்துட்டு போனீங்க இல்லையா, அன்னைக்கு அதுக்கப்புறம் எனக்கு வியாபாரம் அப்படியே ஜம்முன்னு ஓஹோன்னு வந்துருச்சுன்னா உடனே அவர் நினைப்பார், சரி நாளைக்கு போச்சுன்னா அதுக்கும் என்னதான் பிளேம் பண்ணுவாங்க. அதனால புகழ் வரும்போதும் ந ஹர்ஷதி, துக்கம் வரும்போதும் ந துவேஷ்டி ந சோச்சதி, அவர் சோகப்படுவதும் இல்லை. அவன் திட்டினான்னாக்க அவங்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கும். சுபாசுப பரித்யாகி, ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள், இது ரெண்டுத்துக்கும் கவலைப்படாம இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் பக்திமான். யஹா, இப்படி யார் பக்திமான், சமே சஹா மே பிரியஹா, அவன் தான் எனக்கு ரொம்ப வேணுமா. மானாபமானயோ துல்யஹா துல்ய மித்ராரி பக்ஷயோ, மான அபமானயோஹோ துல்யஹா, என்னை ஒருத்தன் பிரைஸ் பண்ணாலும் அவன் மேலையும் எனக்கு கோபமும் கிடையாது வருத்தமும் கிடையாது.
என்னை திட்டினவன் கிட்டயும் அதேதான், அவன் மேலேயும் எனக்கு கோபமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. மானம் பண்ணாலும் அபமானம் பண்ணாலும் என்ன அப்படியே ஆஹா மன்யஹா சுதேசேஷு மன்யஹா அப்படின்னு என்ன பிரைஸ் பண்ணாலும் எனக்கு ஒண்ணு இல்ல என்ன அபமானம் பண்ண அவமதிச்சாலும் துல்லியமா இருக்கும். அவர் மேல எனக்கு கோபம் சார், அவருக்கு ஏதோ ஆசை என்ன திட்டணும்னு நினைச்சேன். ஐ வாஸ் யூஸ்ஃபுல் டு ஹிம். நான் திட்டிட்டு போனார் சார். நவ் ஹி இஸ் ஹாப்பி. ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி பிகாஸ் ஹி இஸ் ஹாப்பி. இதுதான் ஆட்டிடியூடு இல்லையா? எப்படி மான அபமானயோகோ துல்லியஹா. அது மாத்திரம் இல்ல, துல்லியஹா மித்ர ஹரிபக்ஷயோகோ. மித்திரபக்ஷம் ரெண்டா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான், எனிமியா இருந்தாலும் ஒரே மாதிரியே இருக்கக்கூடியது. மித்ர ஹரிபக்ஷயோகோ துல்லியஹா சர்வாரம்ப பரித்யாகி. இப்படி இந்த குணாதீதஹா சஹா. அவன் குணாதீதனாக இருக்கக்கூடியவன் அவன்தான். எல்லா குணத்துக்கும் அப்பாற்ப திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. எல்லா திரைகுண்ய விஷயம்பா வேதங்கள் எல்லாம். நீ அதை தாண்டின வேதாந்த ஸ்வரூபத்தை அடைய வேண்டும். நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன அப்படின்னு சொல்லி குணாதீதனுடைய நிலை, பக்தனுடைய நிலை, ஞானியினுடைய நிலை, ஸ்திதப்பிரஜனுடைய நிலை, இதெல்லாம் சொன்னார் பத்தியால. அது மாத்திரம் இல்ல, அசக்த புத்திஹி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹா. அசக்த புத்திஹி சர்வத்ர, எதோடையும் அட்டாச்மெண்டே கிடையாது. எல்லாம் சரி என்னடா அது, விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா, தருணஸ்தாவது தருணீசக்தா, பாலஸ்தாவது கிரீடாசக்தா. இந்த குழந்தை என்னடான்னா விளையாட்டுலயே இருக்கான், இந்த சின்ன பையன் என்னடான்னா பெண்கள் பின்னாடியே போச்சுங்க, வயசானவராவது நிம்மதியா வேதாந்தத்துக்கு வர்றாருன்னா அவர் கவலையிலேயே இருக்காரு. இப்படி எல்லாரும் இப்படி இருக்காரு. எப்படி இந்த ஏன் இப்படி அட்டாச்சா இருக்காங்க? அந்த எல்லாம் ஒரு அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணிக்க வேண்டாமா? எல்லாத்துலயும் ஒரு அட்டாச்மெண்ட், பாசம், அப்பா அம்மா குழந்தை புள்ள, ஐயோ எங்க வீடு எங்க ஊரு எங்க ஸ்கூலு எங்க காலேஜ் என்ன இது எங்க ஆபீஸ் என் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேருந்து வந்தது இந்த அட்டாச்மெண்ட்? இதெல்லாம் யோசித்து கொள்ள வேண்டாமா எல்லார் கையிலையும்? அதுக்காக அவளை துவேஷம் பண்ணோன்னு சொல்லல, ரொம்ப வேண்டாம், டென்ஷன் ஆகாதீங்க. அவ போனா நீங்க வருத்தப்படக்கூடாது நாளைக்கு, இல்லையா? அதே போல புரிஞ்சுக்கீங்க, நீங்க சமமாக இருக்கணும். அசக்த புத்தின்னு பேர் அதுக்குதான். சர்வத்திர ஜிதாத்மா விகத, உங்களுடைய மனசை நீங்க ஜெயிக்க கத்துக்கொள்ள வேணும். ஜிதாத்மானா இங்க மனசு, ஜிதாத்மா விகத ஸ்பிருஹா. எந்த ஒரு சந்தோஷம்னாக்க அப்படியே உடம்பெல்லாம் அப்படியா ஆடி ஒரே குஷியா இருக்கிறது அப்படியே, அதெல்லாம் கிடையாது இல்லையா? நைஷ்கர்மிய சித்திம், இதுதான் ஞானியினுடைய நிலை. நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார் எங்கிருந்து அந்த பதத்தை எடுத்தார்? பகவத்கீதையில இருந்து எடுத்தார். பகவத்கீதையில என்ன பகவத்கீதை? நைஷ்கர்மிய சித்தியை பற்றி, ஞானியினுடைய நிலையை இல்லையா, நிஷ்காமியமான ஒரு நிஷ்கர்மா இல்லையா, அது எப்படி நிர்விகாரகமான ஒரு நிலை, எந்த ஒரு கர்மாவும் இல்லாமல் எந்த ஒரு மாடிபிகேஷனும் மனசுல இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா ஞானியினுடைய, அது நைஷ்கர்மிய சித்தி. அந்த சித்தி பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி, அந்த பரமம் சந்நியாசத்தினால மட்டும்தான் இது கிடைக்கும். சர்வதர்மான் பரித்யஜ, இப்படி எல்லா தர்மங்களையும் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ. நீ உப்பிலியப்பன் கோயில்ல மாம் ஏகம் சரணம், என்னையே நீ சரணடைப்பா. ஏன் அப்படின்னா வந்தனாக்க, என்னை நீ சரணடைந்தால் என்ன ஆகும்? அகம் துவா சர்வ பாபேப்யா, எல்லா பாபத்திலிருந்தும் உங்களை மோக்ஷயிஷ்யாமி, உன்னை விடுதலை செய்து விடுவேன். அதனால மா சுச்சஹா, அதனால துக்கமே படாத. இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டோமே, எனக்கு ஞானம் கிடைக்குமான்னா கவலையே படாத. துக்கத்தை போறதுக்கு தான் அசோச்சியாம் அனசோச்சஸ்தோம்னு ஆரம்பிச்சார் பகவத்கீதைய. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹான்னு முடிச்சாரு. 2வது சாப்டர்ல 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு 68வது ஸ்லோகத்துல 18வதுல இவ்வளவுதான் கீதை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இது ததாச்ச அணுகீதாச்ச, இது ஒரு தடவை வந்தார். அதான் இந்த அர்ஜுனன் மறந்துட்டான். போன உடனே திருப்பி அவருக்கு சொர்க்காரோகணம் ஆன உடனே பகவான் கிட்ட ஐயோ எல்லாம் மறந்துட்டேன், இந்த வாழ்க்கை நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் கவலைப்படாத, திரும்பவும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையாமா. அதுக்கு அணுகீதா, இது பகவத்கீதையில இருந்ததெல்லாம் இப்ப சொன்ன
ததா அதே மாதிரி அணுகீதாசு கர்மணி பிரயோஜன அபாவம் தர்சயதி. இந்த கர்மாவனால ஒரு பிரயோஜனம் இல்லப்பா அப்படின்னு எப்படி இப்படி கீதையில சொன்னாரோ, உபனிஷத்துல சொன்னாரோ, புராணத்துல சொன்னாரோ, காலசேய கீதையில சொன்னா அதே விஷயம் அணுகீதாவிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயமானது இல்லையா, அதை இப்பொழுது சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மகான் தோஷகான் அவர் சொன்னதுக்கு இவ்வளோ விஷயங்களை ஆச்சாரியா நமக்கு சொல்லியிருக்கார். இதனுடைய மேல் போர்ஷனை